ஓஸ்லேருந்து தண்ணி கம்மியாகுங்க வரும். நாங்கள் இது பார்த்திங்களா கோரி தான் ஊற்றணும், மோந்து ஊற்றணும். ஈரோடு வசதி வந்து மோந்து ஊற்றணும் பார்த்திங்களா. இது கோரி தான் ஊற்றணும் பார்த்திங்களா. ரொம்ப கம்மியாக வருது பாருங்கள், தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. மேலே போட்ட ஓசில் தண்ணி ஏறாது தங்க, அதனால் தண்ணி கோரி ஊற்றணும். அதான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இல்லை மழை பெஞ்சு பார்த்தீங்களா, எல்லாம் கசகசான்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா கசகசான்னு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போகுதா, ரோடு இருக்கா, ரோட்டு முன்னாடி பார்த்தீங்களா பலா மரம் இருக்கா, பலா மரம் சரிதாங்க. உங்களுக்கு பலாப்பழம் வேணும்னா வாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளதா, எங்கள் வீட்டில் உள்ளதில்ல. வந்தீங்கன்னா வாங்க கண்டிப்பாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடு இருக்காங்க, சாணியெல்லாம் போட்டுவாங்க. சாணி அறிவாக இங்கே தான் நடக்கும் பார்த்துருங்க. மழை நேரம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டாலும் தண்ணி கீழே போகுது பாரு. அதனால தான் இதுக்கு வேண்டி தான் நின்றுட்டுருக்கேன் பார்த்துருங்க. வாழை ஓடு வீடு தெரியுதா, ஓடெல்லாம் பிரிஞ்சு வேறி தான் கிடக்கும் பார்த்திங்களா. ஓடெல்லாம் நல்லாவே இருக்காது, இருக்கும். பின்ன வாடகை எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் பார்க்க முடியும். அதனால இந்த வீட்டுக்கு இருக்கோம். சரிங்களா, அதுங்களா. இதெல்லாம் ரோடு தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலையிலே வந்துட்டு பாருங்க. வந்துட்டிங்கன்னா இது பக்கத்தில் நியூஸ் போகுதா, பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆசாரி வீடு இருக்குங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னாடி மோர் கூழதாக வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோடு தாங்க. இது வந்து பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்களா, இது பஸ் ஸ்டாப்பு. பலாப்பழத்தை பார்த்தீங்களா பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா தெரியுதா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. யாருமே இப்படிப்பட்ட வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தண்ணி எடுத்தாச்சுங்க, தண்ணி பிடிச்சிட்டே இருக்கேன். இதான் எனக்கு காலையில் என்னுடைய வேலை வந்து தண்ணி பிடிக்கிற வேலை தான் பார்த்தீங்களா. நான் போயிட்டு வர்றது வரைக்கும் கூட இந்த பேசன் நிறையில பாருங்க. இனி இந்த பேசனில் உள்ள தண்ணியை அப்படி எடுத்து மோந்து ஊற்றணுங்க. கண்டிப்பாக அந்த உழைப்பாளியை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாட்டு சரியா. நானும் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்க சரியா. நாங்களும் என்ன செய்கிறது, யூடியூப்பில் ஒரு சேனலாக வரலான்னு பார்க்குறோம், நீங்கள் தான் வர விட மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சா தானே நாங்களும் வர முடியும். இல்லை விவசாயம் பிடிக்காதா உங்களுக்கெல்லாம்? விவசாயம் செய்கிறவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? அதனால் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.